எந்த கிரகம் நல்லா இல்லைனாலும் சந்திரன் நல்லா இருந்தாருன்னா அந்த ஜாதகம் வந்து பிழைச்சி வந்துடுவாங்க. சந்திரன் வழிபாடு பண்ணுறது எப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு பண்ணும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வந்து முழு சக்தியோடு இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு. ஏன்னா சந்திரன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது அனைத்துமே கிடைக்கும். சந்திரனை பார்த்துட்டு ஓம் சோமாய நமகன்னு சொல்லி 10 முறை வழிபாடு எடுத்துக்க சொல்வேன். அதற்கப்புறம் ஏற்றி எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் 10 தீபம் அதை வச்சு ஆர்த்தி காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே போதும். ஆருத்ரா தரிசனத்துக்கு என்ன சிறப்பு? சிவபெருமான் பெருமாளுக்கு கொடுத்த தரிசனம். அந்த மரகத நடராஜர் அந்த ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும்தான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். வித்தவுட் அந்த சந்தனம் இல்லாமல் திருமேனியோடு கொடுக்கக்கூடிய தரிசனம் அதுதான். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். பௌர்ணமி இப்போ பார்க்குறோம். நம்ம ஃபேஸ்புக்லேருந்து ஆரம்பிச்சு இன்ஸ்டாலேருந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறது வந்து இன்னைக்கு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. ஆன்மீக பக்கம் அப்படின்னு எடுத்தாலே வந்து பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை எல்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க நேரத்தில் இந்த பௌர்ணமி அப்படிங்கிற இந்த வழிபாடு வந்து நம்ம பாரம்பரியத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு? பௌர்ணமின்றது வந்து சந்திரனை மையம் கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷம். சந்திரன் தான் நவகிரகத்திலேயே சூரியனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ சந்திரனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகர், புத்திகாரகர். சூரியன் வந்து எப்படி நமக்கு ஆயில் ஆரோக்கியம் கொடுக்குறாரோ சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இல்லைனாலும் சந்திரன் நல்லா இருந்தாருன்னா பிழைச்சி வந்துடுவாங்க. அந்த ஜாதகம் வந்து பிழைச்சி வந்துடுவாங்க. அந்த சந்திரன் நம்ம வந்து ஸ்ட்ராங்கன் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். இன்கேஸ் சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சி இருந்தாலும் தாராளமாக சந்திர வழிபாடு பண்ணலாம். சந்திரன் வழிபாடு பண்ணுறது எப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு பண்ணும்போது நமக்கு முழு பலன் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் வந்து முழு சக்தியோடு இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு. ஏன்னா தேய்பிறை வளர்ப்பிறைன்னு நமக்கு 15 நாள் முன்ன பின்ன போயிட்டு வருது. அதே மாதிரி சந்திரன் 27 மனைவியோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தோடு சுற்றி வருவார். அது தெரியும்ல, சந்திரனுக்கு 27 மனைவி இருக்காங்க. 27 நட்சத்திரம் தான் 27 மனைவி. ஸோ அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவருடைய அந்த குணாதிசயம் கொஞ்சம் கம்மியாகும். இது எல்லாமே இந்த 15 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போயிட்டு வரும்போது அந்த முழு நாள் வரக்கூடியதான் பௌர்ணமி தினம். ஸோ அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது மனமும் சரி புத்தியும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு புத்தியும் மனமும் தெளிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வேலை செஞ்சாலும் வெற்றியாக இருக்கும். அதுக்கு தான் பௌர்ணமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறப்ப இப்போ நமக்கு வரவிருக்கக்கூடிய பௌர்ணமி, இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இரவு வழிபாடு கோயில்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனுடைய தாற்பயம் என்ன? சூரியனை வழிபாடு பண்ணணும்னா காலையில், சந்திரனை வழிபாடு பண்ணணும் இரவில். அதனால தான் நமக்கு பௌர்ணமி வழிபாடு இரவு 6 மணிக்கு மேல், அதுலேயும் 8 மணிக்கு மேல் வழிபாடு எடுக்கும்போது அதீத பலனை கொடுக்கும். 8லேருந்து 12 மணிக்குள்ள நல்ல சக்தி, முழு சக்தியோட பிரகாசமாக இருப்பாங்க. அந்த டைம் வழிபாடு எடுக்கலாம். 2வது பௌர்ணமி வழிபாடு எடுக்கும்போது நமக்கு மனம் புத்தி மட்டும் இல்லை, பணம் சேரும், ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கு செல்வாக்கு உயரும், நம்மளுடைய வாக்கு பலிதமாகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பௌர்ணமி வழிபாடு எடுக்கும்போது நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது அனைத்துமே கிடைக்கும். அதனால் அந்த ஈவினிங் இரவு நேர வழிபாடு எடுக்கிறது ரொம்ப இது. அதே மாதிரி ஏன் பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜை, லக்ஷ்மி பூஜை இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் தான் லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த நாளன்று நம்ம பௌர்ணமி அன்று லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது நமக்கு லக்ஷ்மியே வீட்டுக்கு வந்து அமர்றதாக சொல்லப்படுது ஐதீகம். இப்போ இந்த பொருளாதார தடை இருக்கிறவங்க, அதீத கடனில் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி பௌர்ணமியை ஒரு $1 மில்லியன் டேயாக எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுலேயும் சில பௌர்ணமியெல்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதமே தனுர் மாதம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் தனுர் மாதம் 9வது ராசியாக சொல்லப்படுது. அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதுலேயும் ஏன் இந்த தனுர் மாதத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, தனுஷ் ராசியில தான் நமக்கு மூல நட்சத்திரம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மூல நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே வரும். மூல நட்சத்திரம் மைய புள்ளி. இந்த ஜோதிட ரீதியாகவே மூல நட்சத்திரத்தை மைய புள்ளியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த ராசியில் இருக்கும்போது மீன்ஸ் அந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு அதீத பலன். அதுலேயும் இந்த மார்கழி வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் திருன்னு இருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும். திருவாதிரை சிவபெருமானுக்கும் திருவோணம் பெருமாளுக்கும்.
ஸோ இந்த 2 நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனுர் மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அது பௌர்ணமி ஒட்டி தான் வரும். இப்போ பௌர்ணமி வழிபாடு வீட்டில இருந்தே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன? நான் எப்பயுமே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களோ இல்லை நான் பேசுகிற இடத்துல எப்படி சொல்லுவேன்னா, ரொம்ப சிம்பிளான வழிபாடு எடுத்துக்கோங்க. நெய் தீபம் 2 ஏற்றிக்கோங்க, இல்லை ஒரு 9 நெய் தீபம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மேலே வெளியிலே உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை மொட்டை மாடியிலே போயிட்டு முதல்ல சந்திரபவனுக்கு அந்த நெய் தீபம் பிளேட்டில் சுற்றி வைக்கும் போது நடுவில் ஒரு பால், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி எடுத்துட்டு வெளியில் போயிட்டு சந்திரனை பார்த்துட்டு ஓம் சோமாய நமகன்னு சொல்லி 10 முறை வழிபாடு எடுத்துக்க சொல்வேன். அதற்கப்புறம் நம்ம ஏற்றி எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, நெய் தீபம் 10 தீபம் இல்லை 9 தீபம் அதை வச்சு ஆர்த்தி காமிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே போதும். புத்தியும் மனமும் கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். அது இருந்துட்டாலே போதும், எந்த இடையூறும் வராது. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. நம்மக்கிட்ட நம்ம ஒரு கடன் வாங்க போகிறோன்னா கூட யோசித்து தான் கடன் வாங்கும். ஒரு வேலையை விட போகிறோன்னா கூட புத்தியும் மனசும் தெளிவாக இருந்துச்சுன்னா விடுவோமா? விட மாட்டோம். எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைச்சிடும். இப்போ இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது. பௌர்ணமி வழிபாடு புத்தி அது டோட்டல் ரிலேட்டடாக இருக்கும். எல்லாமே சந்திரன் நல்லா தெளிவாக இருந்துட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் கோவிலுக்கு போவோம், இந்த கோவில் போகலாம் அப்படின்னீங்கன்னா அம்மன் கோயில் 3 கோயில் எடுத்துக்கலாம். நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய கோவில், ஒடிவுடைய அம்மன், படிவுடைய அம்மன், திருமுலவாயில் இருக்கக்கூடிய 3 கோயிலை நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது நான் வேறு ஊரில் இருக்கேன்றவங்க அம்மன் கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறன்றவங்க சத்யநாராயண பூஜை பண்ணலாம். சத்யநாராயண பூஜை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இதுவாகவே சொல்லியிருக்கேன். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். சத்யநாராயண பூஜை அதே மாதிரி 6 மணிக்கு மேலே சத்யநாராயண பூஜையோடைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா தொடச்சிட்டு நல்ல வாசனை மலை ப்ளஸ் ஏதாவது கொஞ்சமாக துளசி வச்சுட்டு 9 நெய் தீபம் இல்லை 6 நெய் தீபம் ஏற்றிட்டு கண்டிப்பாக பிரசாதமாக தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும். தேங்காவால் செய்யப்பட்ட உணவு இல்லை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 5 நெய்வேத்தியம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் சத்யநாராயணருக்குன்னு சொல்லி கதை இருக்குது. அந்த கதையை படித்து முடிச்சுட்டு ஆராதனை பண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், 5லிருந்து 8 சத்யநாராயண பூஜை, அதாவது 8 மாதம் வரக்கூடிய பூஜை பண்ணுறதுக்குள்ளே அவங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக மேலோங்கும். இது அந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த இது இருக்குது. இது பொருளாதாரத்துக்கு. நான் சிம்பிளாக சொன்னது என்னன்னா, சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடியது என்ன எதுக்காக சொன்னால் அது எல்லாமே கிடைக்கும். நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், புத்தி தெளிவு கிடைக்கும், மனம் அமைதி கிடைக்கும், நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேலையிலும் ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றதுக்கு தான் நான் சந்திரன் வழிபாடு எடுத்துக்க சொன்னேன். இந்த காலத்தில் கிண்டர் கார்டன் ஸ்கூல் போகிற குழந்தையிலேருந்து கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க வர ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜோதிட ரீதியாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இது எல்லாமே கனெக்ட் ஆகி வருது. அந்த சந்திரன் அப்படிங்கிறவர் தான் இந்த மனோகாரகன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிலேட்டபிள் விஷயங்கள் என்னென்ன இந்த பௌர்ணமியில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய நாளன்று பௌர்ணமியும் வருதில்ல, இந்த நாள் நம்ம வழிபாடு எடுக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்துமே கிடைக்கும். பொருளாதாரம், ஆரோக்கியம், நமக்கு பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று கிடைக்கும். ஸோ அந்த நாள் நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு விரத முறையும் சொல்லலாம், சிம்பிளான ஒரு இது முக்கியமாக என்னென்னா நம்ம சிவபெருமானோடைய அபிஷேகம் பார்க்கணும். சிவபெருமானோடைய அந்த அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மை கொடுப்பாங்க. அந்த மையை மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு பலன். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன மேம்? ஆக்சுவலாக எல்லா நாளும் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக அவருக்கு அனுதினம் திருவிழாக்கள் எடுத்தாலும் இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பகவானை பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆருத்ரா தரிசனத்துக்கு என்ன சிறப்பு? என்ன அப்படின்னா, நம்ம பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மகாலட்சுமியோட பள்ளி கொண்டு இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் கால் அமைக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பெருமாளோடைய கனவு கண்டுகிட்டே இருக்கார். அப்போ அவருடைய கனவுல ஆஹா நான் கண்டேன் ஒரு தரிசனம், ஆஹா நான் கண்டேன் ஒரு தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அந்த தரிசனம் தான் ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் பெருமாளுக்கு கொடுத்த தரிசனம். ஓகேங்களா? இந்த ஆருத்ரா தரிசனம்ன்றது நம்மளுடைய அந்த விஷம் உண்டு, அழுக்கால விஷம்லாம் உண்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்துக்கு பேர் தான் ஆருத்ரா தரிசனம். ஆனால் இந்த தரிசனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய இடம் உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கை அதாவது இந்தியாவிலேயே உலகத்திலேயே அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் 5.5 அடி மரகத நடராஜ சிலை இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் மட்டும்தான். அந்த கோவிலில் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த சந்தனத்தை ஃபுல்லாகவுமே கலைச்சிட்டு நமக்கு அபிஷேகம் பண்ணி
திரும்பவும் கொடுக்கக்கூடிய தரிசனம் பேர் ஆருத்ரா தரிசனம். அந்த கோவிலில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உத்தரகோச மங்கை அப்படி என்னன்னா உத்தரகோசன்று கோஷே அப்படின்னா மந்திரம். நமக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தரகோச மங்கை ப்ளஸ் பிரணவ மந்திரம், இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேர் இதுதான். உத்தரம் அப்படின்னா ரகசியம், கோஷம் அப்படின்னா மந்திரம். இந்த இது கொடுக்கக்கூடிய இடம் எதுனா உத்தரகோச மங்கை. அந்த கோவிலில் நிறைய அபீத சொல்ல முடியாத விசேஷ பலன்களாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சரசர லிங்கமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நமக்கு மங்களநாதராக இருக்கட்டும், நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாத்த விட நமக்கு முக்கியமான விசேஷம் என்ன? மரகத நடராஜர். அந்த மரகத நடராஜர் அந்த ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும்தான் நமக்கு காட்சி கொடுக்குறார், திருமேனியோட. வித்தவுட் அந்த சந்தனம் இல்லாமல் திருமேனியோடு கொடுக்கக்கூடிய தரிசனம் அதுதான். ஏன் எல்லாரும் கேட்கலாம், எப்பயுமே அந்த தரிசனம் நம்ம கொடுக்கலாமேன்னு கேட்கலாம். மரகதம் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். அது நம்ம ஜென்ரலாக ஒரு சவுண்டோ ஒரு தீபம் ஏற்றும் போது அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினாலையும் அதில் வெடிப்பு வரும். அது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரகதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. அதோடைய கதிர்வீச்சு யாருமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சந்தனம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தரிசனம் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு தரிசனம். ஸோ நம்ம எந்த தரிசனத்தை வேணாலும் மிஸ் பண்ணலாம், ஆருத்ரா தரிசனம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். ஆருத்ரா தரிசனம் என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும்? எல்லா பலனுமே கொடுக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும். நோய் நீங்கும், அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் கிடைக்கும். இங்கே ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, எனக்கு நடக்கவே இல்லை, எனக்கு க்ரோத்தே இல்லைன்றவங்க கண்டிப்பாக அந்த பண்ணலாம். அதுவும் உத்தரகோசை மங்கையில் போய் பார்க்கும்போது இன்னும் அதீத பலனை கொடுக்கும். எப்போ அப்படின்னா முன்னாலே போயிடும். ஏன்னா முந்தின நாள் இரவே சந்தனத்தை கலைச்சிட்டு அந்த சந்தனத்தை நமக்கு பிரசாதமாக வேற கொடுப்பாங்க. ஒரு வருடம் அந்த சந்தனத்தை பூசி வச்சாங்களா, அதில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். அந்த சந்தனத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அன்றைய தினம் அபிஷேகம் முடித்து மறுநாள் திரும்பவும் சந்தனத்தை பூசி நமக்கு தரிசனமாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியம், பணம், படிப்பு எல்லாமே எந்த புதன் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் போகும். ஏன்னா மரகதத்துக்கோட அதிபதி யார்? புதன் பகவான். ஸோ அங்கே போய் நீங்கள் வேண்டும் போது புதன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயமே நமக்கு கிடைக்கும். இப்போ புத்தி சரியான மற்ற எல்லாமே சரியாயிரும்ன்றீங்க. புத்தியும் மனமும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தாங்க எந்த விஷயம் செஞ்சிங்கனாலும் கரெக்டாக நடக்கும். நம்ம இதில் ரெண்டுத்தில் எதுவும் இல்லைனாலுமே ஏதாவது ஒன்று தடுமாட்டமோடு தான் இருக்கும். இதுலேயும் இன்னும் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சித்தரை வணங்கிட்டு இருக்கேன். அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆருத்ரா தரிசனம் அங்கேன்னு இல்லை, எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போங்க, சின்னதாக இருக்க சிவன் கோயிலுக்கு கூட போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களால் கையால் செய்யப்பட்ட சில இந்த மை ஆக்சுவலாக வந்து ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு தைலம் சாத்துவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நெய், ஜவ்வாது, சந்தனம், இந்த பொருட்கள்லாம் போட்டு ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி, இது எல்லாமே தைலமாக இலையில தைலம் இது போட்டு ஒரு மை மாதிரி ரெடி பண்ணி அதை சிவபெருமானுக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு அது வந்து என்னென்னா நம்மளுடைய ஊழல கர்மா அனைத்துமே போக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதை நீங்கள் மை ரெடி பண்ணும்போது கையால் போட்டு பிசைஞ்சு அதை சாத்திட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோட சித்தர் சொல்லியிருக்க ஒரு விஷயம். அன்றைய தினமும் நீங்கள் களி படைச்சிட்டு அதை தானமும் கொடுங்க. ஆருத்ரா களின்னே ஒன்று இருக்குது. அந்த களியை சமைச்சிட்டு அந்த களியை வந்து சிவபெருமானுக்கு படைச்சிட்டு அதை தானம் கொடுங்க. அது வந்து அதீத பலனை கொடுக்கும். என்றைக்குமே எந்த ஒரு விரதமாகட்டும், எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும், கண்டிப்பாக தானம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய கர்மாவை கரைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும், நம்மளுடைய ஒழ்வின கெட்ட கர்மா அனைத்துமே கரைக்கக்கூடிய ஒரே சக்தி எதுக்கு இருக்குன்னா தானத்திற்கு மட்டும்தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஆருத்ரா பௌர்ணமியை குறித்து உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.